இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவச்சனமே, இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு நல்ல வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 1வது வசனம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆமாங்க, வசனம் இப்படியாக உரைக்கிறது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம்ம பாக்கியவான்களா இருக்கிறோமா? சிறுமைப்பட்டவர்கள் மேல சிந்தையுள்ளவர்களா இருக்கிறோமா? இன்றைக்கு நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரங்கள். நம்முடைய பட்டணங்களில் இன்னும் நம்முடைய வீடுகளுக்கு அருகாமையில் இருக்கிற எத்தனையோ சிறுமைப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அந்நிய ஜனங்கள், புறஜாதியார்கள், இன்னும் சிறுமைப்பட்டவர்களா எத்தனையோ பேர் நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய பார்வை அவர்கள் மேல எப்படியா இருக்கிறதுங்க? ஆண்டவர் வசனத்துல சொல்லுவார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவருடைய பார்வை எப்படியா இருக்கும்? சிறுமைப்பட்டவர்கள் மேல அவருடைய நோக்கம் எப்பொழுதும் இருக்கும், அவருடைய சிந்தை எப்பொழுதும் அவர்கள் மேல இருக்கும். நம்ம எப்படியா இருக்கிறோம்? அவருடைய நாம் தரிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கும் பொழுது சிறுமைப்பட்டவர்கள் மேல நம்முடைய சிந்தை இருக்கிறதா? நம்முடைய நோக்கம் எதை கொண்டு இருக்கிறது? இன்றைக்கு நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவேளை சிறுமைப்பட்டவர்கள் மேல நம்முடைய சிந்தை இல்லை, நம்முடைய எண்ணம் இல்லை, அவர்களை குறித்ததான ஒரு அறிவு நமக்கு இல்லை அப்படின்னா இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, அப்படிப்பட்டதான ஜனங்கள் மேல உனக்கு சிந்தை இருக்குமே ஆனால் நீ பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவர் உரைக்கிறார். இன்றைக்கும் அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுதுதான் ஆண்டவர் சில தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பாரோ. நம்ம அநேக தீங்குகள் நமக்கு நேர்ந்து வரும் பொழுது நம்ம விடுவிக்கப்படணும் அப்படின்னா அதற்கு நம்ம பாக்கியவான்களா இருக்கணும். எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? சிறுமைப்பட்டவர்கள் மேல சிந்தையுள்ளவர்களா இருக்கணுங்க. இன்றைக்கு ஒருவேளை அந்த குணங்கள் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஏன்னா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி வேதம் உரைக்கிறதுங்க. இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஆண்டவரே, சிறுமைப்பட்டவர்கள் மேல ஆண்டவரே சிந்தையா இருக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்படி நாங்க பாக்கியவான்களா இருக்கும்போது அநேக தீங்குக்கு நீங்க எங்களை தப்பு வைப்பீங்களா ஆண்டவரே? இன்றைக்கு எங்களுக்கு அந்த கிருபையை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? பரிசுத்த பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களையும் படைத்தவரே, அப்பா இன்றைக்கும் ஐயா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதை பார்த்து செபிக்கிறவன் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் என் தேவன் நீர் ஆண்டவரே சிறுமைப்பட்டவர்கள் மேல சிந்தையுள்ளவர்களா இருக்க என் தேவனின் கிருபை தாங்கப்பா. எங்கள் மத்தியில் இருக்கிறதான அநேக ஆண்டவரே எளிமையானவர்கள் இருக்கிறாங்க கர்த்தாவே. தேவனை அறியாத புறச்சாதிகள் இருக்கிறாங்க இயேசுப்பா. எளிமையானவர்களை ஆண்டவரே, சிறுமைப்பட்டவர்களே ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்கும் அவர்களுக்காக ஆண்டவரே அப்பா நீர் எப்படி அவர்களிடத்துல இருந்து கிரியை செய்தீரோ அதே போல நாங்களும் அவர்கள் மேல சிந்தையா இருக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இதை பார்த்து செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கற்றுக் கொடுங்கப்பா. நாங்க அப்படி சிறுமைப்பட்டவர்கள் மேல சிந்தையா இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்க பாக்கியவான்களா இருப்போமே. எங்களை தீங்கு நாட்களில் நீங்க எங்களை தப்புவிப்பீங்களா ஆண்டவரே? அப்படிப்பட்ட பாக்கியவான்களா என் தேவன் நீர் எங்களை மாற்றும்படியா அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிங்கன்னு செபிக்கிறேன். நீர் ஆளுகை செய்ய பொறுப்பிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சிறுமைப்பட்டவர்கள் மேல சிந்தையுள்ளவர்களா இருங்க. கர்த்தர் ஆபத்து நாளில நம்மை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். God bless you. God bless you.